இங்க பல பேரு தன்னோட லைஃப பயத்துக்கு தார வாத்துட்டு இருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு பேட் லக்கா நடக்குதுன்னு சொல்றீங்க இல்லையா? அந்த பேட் லக்கு எல்லாமே பயத்தினால தான் வருது. நீங்க பேட் லக்குன்னு சொல்ற விஷயங்கள் எல்லாமே உங்க மைண்ட் தான் கிரியேட் பண்ணுது. உங்ககிட்ட என்ன சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. அந்த பயம் தான் ஃபெயிலியரை அட்ராக்ட் பண்ணுது. இன்னும் சில பேர் எனக்கு கண்ணு பட்டுருச்சு, எங்க வீட்டில் யாரோ செய்வின வச்சிட்டாங்க, இப்படியெல்லாம் உங்களுக்குள்ள பயம் இருக்குதானே? அந்த தாட், அந்த எண்ணம் தான் உங்க எனர்ஜியை இன்னும் புல் டவுன் பண்ணிட்டே இருக்கு. உங்களுக்கு பயம் நான் என்னன்னு சொல்றேன், அது ஒரு நெகட்டிவ் இமேஜினேஷன். இமேஜினேஷன்னா இந்த கணத்துல இல்லை. இப்போ என்ன பாக்குறீங்க இல்லையா, இதுதான் நிஜம். இந்த நிஜத்துல அந்த பயம் இல்லை, அது பாஸ்ட்ல தான் இருக்கு. அப்போ திரும்ப திரும்ப அதை தான் நீங்க கூட்டிட்டு வந்து இமேஜினேஷன்ல உட்கார வச்சு பிரசன்ட்ல உங்ககிட்ட நீங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்ப என்ன நடக்குது? நீங்க இமேஜின் பண்ற பாஸ்ட உங்க லைஃப் இப்போ ஒபே பண்ணிட்டு இருக்கு. இங்க பேட் லக்லாம் அதிகமா கிடையாது, பேட் மைண்ட் செட் தான் இங்க அதிகமா இருக்கு. பயம் ஒரு அற்புதமான பாய்சன். அதை வச்சு நீங்க எதை டச் பண்ணாலும் அப்படியே ஸ்லோ டவுன் ஆகி அதுக்கு கவுந்துரும். பயம் உன்னை எப்போதுமே ஸ்டாப் பண்ணிட்டே இருக்கும். ஆனா உன் கான்ஃபிடென்ட் இருக்கு தெரியுமா, அதுதான் உன்னை பறக்க வைக்கும். அப்ப என்ன பண்ணலாம்? இதுக்கு சொல்யூஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, கவனிங்க. இன்னையிலேருந்து இந்த பேட் டைம், இந்த கெட்ட நேரம் அப்படிங்கறத சொல்லாதீங்க. இது எனக்கான நேரம், நான் கிரியேட் பண்ண நேரம்னு பதிவு வைங்க. எப்போலாம் அந்த பயம் வருதோ அப்பெல்லாம் உங்க லைஃப் எப்படி இருக்கணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்படிங்கிறத இமேஜின் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கு தானே? அப்போ இந்த ட்ரீமை உள்ளுக்குள்ள கத்த வைங்க. அந்த ட்ரீமை அதிகமா பேச வைங்க. அந்த ட்ரீமை பத்தி உங்களுக்குள்ள அதிகமா இமேஜின் பண்ணுங்க, அதிகமா அதை பத்தி பேசுங்க. அந்த சத்தத்தை அதிகமா கொடுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது கம்மியாயிரும். ஃபியர் எப்போதுமே உங்களை ஆக்ஷனே பண்ண விடாது. அப்போ உங்க கனவுகள் பெருசா இருந்தது அப்படின்னா அந்த கனவுகளை நோக்கி டெய்லி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டே இருங்க. அண்ட் முக்கியமா உங்க மனதுக்கு எதை கொடுக்குறீங்களோ அதை தான் ரியாலிட்டியில திருப்பி கொடுக்கும். உங்க கோலை நோக்கி மட்டும் நீங்க இமேஜின் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அதை தான் ரியாலிட்டியில திருப்பி காமிக்கும். உங்க மைண்ட் தான் அற்புதமான ஷீல்டு, மைண்ட். ஸோ இதெல்லாம் பண்ணலாம் இல்லையா? அதை விட்டுட்டு நான் பயப்படுறேன், அது பண்றேன், இது பண்றேன்னு சொல்லிட்டு உங்களையே நீங்க இழந்துக்காதீங்க. புரியுதா? எப்போதுமே ஒரே ஒரு விஷயம் தான், உங்க நோக்கம் என்ன, அதை நோக்கி மட்டுமே பயணிங்க. மற்ற விஷயம்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட இருந்து கலைஞ்சிரும். எப்போதுமே கான்ஷியஸா இருங்க, அவேரா இருங்க. ஸோ நான் சொன்னதை கடைப்பிடிப்பேன் அப்படின்னா ஐ வில் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியரை நீங்க அடிச்சு துரத்தணும். அவ்வளவுதான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி மேனிஃபெஸ்டிங்.